அகம் 7. இவ்வாறு சாதனாவின் நினைவில் இசை சுழல, அங்கே சாதனாவோ எந்த ஒரு நினைவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஒன்று பார்கவி சாதனாவின் வீட்டிற்கு வந்திருக்க, எப்பொழுதும் போல் அவளோ கதையில் மூழ்கி இருந்தாள். "அடியே, உனக்கு வேற வேலையே இல்லையாடி?" என கேட்டபடி அறையினுள் நுழைந்தாள். அதனை கேட்ட சாதனாவோ, "உனக்கும் இதை தவிர வேற எதுவும் கேட்கவே தெரியாதாடி?" என கேட்டபடி அவளின் வருகையால் தனது புத்தகத்தை மூடி அருகே வைத்தாள். "என்னதான் அப்படி அதுல இருக்கோ? உண்டான புக்க படிக்கவே இங்க வலிக்குது, இதுல இது வேறயா?" "ஹே, இதெல்லாம் ஒரு ஆர்வம்டி." "ஆர்வமா? என்ன ஆர்வமோ? தமிழ் மேல உள்ள ஆர்வம்தான் இப்படி என்ன கட்டி போட்டுச்சு" என சாதனா சாதாரணமாக கூற, அதனை கேட்ட பார்கவியோ, "ஓஹோ, தமிழ் மேல உள்ள ஆர்வமோ?" என அவள் இசைத்தமிழை வைத்து கலாய்ப்பது போல் கேட்க, அவள் கூறிய அர்த்தம் புரிந்தவளோ, "அடியே, உன்னை சாவடிக்க போறேன், என்ன பேச்சு இது? லூசாடி நீ?" என முறைத்தபடி கேட்க, "என்ன லூசா? நான் டைட்டு தான், ஆனா பையன்தான் உன்னை நினைச்சு லூசா அலைய போறான்னு தோணுது." "ஹே லூசு, என்னடி பேசுற நீ? இப்படியெல்லாம் பேசாத பாரு" என சற்று கோபமாக கூற, "இங்க பாரு மச்சி, நான் ஒரு விஷயம் கெஸ் பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும். உனக்கு இந்த தமிழ் மேல ஆர்வம்" என புத்தகத்தை கை காட்டியவள், "ஆனா அந்த தமிழுக்கு உன் மேல ஆர்வம்" என கூற, "பாரு ப்ளீஸ், இப்படி தப்பா பேசாத. அவன் நல்ல பையன்டி. பேசி இத்தனை நாள் ஆகுது. இப்ப வர அவன் என்கிட்ட அந்த மாதிரி நோக்கத்துல பேசுனது இல்ல. அது மட்டும் இல்ல, என்னோட நம்பர் அவன்கிட்ட இருக்கு. இதுவரை ஒரு கால், ஒரு மெசேஜ் கூட பண்ணல. எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி எல்லாம் அவன் பண்ணுவான்னு தோணல. நீ கலாய்க்கிறங்கிற பேர்ல இப்படி கொளுத்தி போடாத" என கூறிக்கொண்டிருக்க, அவளின் மொபைல் குறுஞ்செய்தி வந்த சத்தத்தில் அலறியது. "பாத்தியா, மணி கூட அடிச்சு ஆமான்னு சொல்லுது" என கூறியபடியே என்ன மெசேஜ் என்று பார்க்க, இசையிடமிருந்து "ஹாய் சனா" என குறுஞ்செய்தி வந்திருந்தது. அதனை கண்டதும் சாதனாவின் கண்கள் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் விரிந்தது. "ஆத்தாடி, இப்பதானடா உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள மெசேஜ் அனுப்பிட்ட. ஐயோ, இவளுக்கு தெரிஞ்சா இன்னும் ஓட்டுவாளே" என மனதில் நினைத்தபடி திரு திருவென முழிக்க, அவள் முழிப்பதை கண்ட பாரு, "அடியே, ஏன் இப்படி முழிக்க? இப்படி என்ன வந்திருக்கு?" என கேட்டபடி அவளின் மொபைலை வாங்கி பார்க்க, அதிலிருந்த இசையின் மெசேஜை பார்த்தவள், "அஹஹாஹா" என சத்தமாக சிரித்துவிட்டு, "பாத்தியா பாத்தியா, ஏதோ சொன்ன, மெசேஜ் கூட வரலன்னு, சொன்ன உடனே வந்திருக்கு" என வாய்ப்புத்தி சிரித்தாள். "அடியை, ரொம்ப ஓவரா பண்ணாத. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லதான் மெசேஜ் பண்ணிருப்பான்" என அவள் அப்பொழுதும் நம்பாமல் கூற, "ஆஹா, அதையும் தான் பாத்துருவோமே, நீ பேசு, என்னன்னு கேளு" என பார்கவி கூற, அவளும், "ஹாய் தமிழ், என்ன அதிசயமா மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்க, ஏதோ அர்ஜென்ட் விஷயமா?" என பதில் செய்தி அனுப்பினாள். என்னதான் தமிழ் மீது சாதனாவிற்கு நம்பிக்கை இருந்தாலும், எங்கே பார்கவி கூறுவது போல் ஏதேனும் நிகழ்ந்துவிடுமோ என்ற பயம் மனதினுள்ளே இருக்கத்தான் செய்தது. இவளின் மெசேஜை கண்டவன் உடனே, "எஸ் அண்ணா, நீ கொடுத்த 3 புக்கையும் முடிச்சிட்டேன். அதான் வேற புக் இருந்தா நாளைக்கு காலேஜுக்கு கொண்டு வரியா? நான் மியூசிக் கிளாஸ் முடிச்சதும் வந்து வாங்கிக்கிறேன். அத கேட்கதான் மெசேஜ் பண்ணேன்" என அவன் அனுப்பினான். ஆம், இதுதான் அவனின் யோசனை. இதனை சாக்காக வைத்து நாளை சாதனாவை சந்தித்து விடலாம் என்று திட்டம் தீட்டினான். அவனின் குறுஞ்செய்தியை கண்ட சாதனா, "பாத்தியாடி, நான் தான் சொன்னேன்ல, புக் கேட்கதான் மெசேஜ் பண்ணிருக்கான். நீ சொல்ற மாதிரியெல்லாம் இல்ல" என கூற, "ஆமா ஆமா, பார்க்கதான் போறேன்" என சலித்து கொள்ள, "அடச்சி போடி" என கூறியவள் இசைக்கு, "ஓகே தமிழ், நான் நாளைக்கு கொண்டு வரேன்" என கூறி அவனுக்கு புத்தகத்தை எடுத்து வைத்தாள். இசையோ, "அப்பாடா, ஒரு வழியா வரேன்னு சொல்லிட்டா. இப்ப நாளைக்கு அவளை பார்க்கலாம். நிஜமாவே அப்போ நான் சனாவை லவ் பண்றேனா? ஐயோ, நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா?" என மனதில் காதலை உணர்ந்த அந்த தருணத்தில் இளையராஜாவின் இசையை மனம் நாட, ஹெட்போனில் "வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே" என்ற பாடலை ஒலிக்க விட்டு கேட்டபடியே காரில் வீட்டிற்கு சென்றான். அன்று பார்த்தது அந்த பார்வை வேறடி, இந்த பார்வை வேறடி எனும் வரிகளை கேட்கும்போது தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். அவ்வாறே அவளின் நினைவுகளில் உழன்றபடி உறங்கியும் போனான். மறுநாள் அவள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவனுக்காக காத்திருந்தாள் பார்கவியுடன். சீக்கிரமாகவே மியூசிக் கிளாஸை முடித்து கொண்டு வந்தவன்
சற்று நேரம் தூரமாய் நின்று அவளை ரசித்தான். ஏனோ இது நாள் வரை பார்த்ததை விட இப்பொழுது அவளை பார்ப்பது ஏதோ புதிதாக தோன்றியது. பிறகு புன்னகைத்தபடி அவள் முன் வந்தான். ஹாய் சனா, ஹாய் பார்கவி என அவன் கூற இருவரும் ஹாய் என்றனர். தமிழ், நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க என சாதனா கூற அவனுக்கோ புறையேறி விட்டது. ஐயோ, இவ எதை வீண் பண்ணி சொல்றான்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம லவ் பண்றோம்னு கண்டுபிடிச்சிட்டாலோ என மனதில் நினைத்து வெளியே லேசாக பீதியுடன், ஏன் சனா அப்படி கேக்குற, புரியல என தயங்கியபடி கேட்டான். அவனின் செய்கையை கண்ட பார்கவியோ, என்ன இவன் இவ்ளோ பம்முனா, சரியில்லையே என சந்தேகமாக பார்த்தாள். அட, இந்த 3 கதையுமே ரொம்ப பெரிய கதை, ஆனா நீ அதுக்குள்ள முடிச்சிட்டியே, அதான் சொன்ன என சனா கூற அப்பொழுதுதான் அவனுக்கு மூச்சே சீராக வந்தது. நான் எங்க படிச்சேன், படிச்சாதானே லேட் ஆகும் என மனதில் நினைத்துவிட்டு சிரித்து சமாளித்தான். என்ன இது, இவன் டோனே சரியில்லையே, இத சொன்னா இந்த சாது பக்கி நம்பவே செய்யாது என நொந்து கொண்டாள். பார்கவியின் பார்வையை கண்ட இசையோ, இவ என்ன ஏதோ சந்தேகமா பாக்குற மாதிரியே பாக்குறா, டே இசை, இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது சரியில்லை, கிளம்பிரு என அவனின் மனம் அவனுக்கு எச்சரிக்கை மணி அடிக்க, ஓகே சனா, தேங்க்ஸ், நான் கேட்டதும் புக் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு என கூறியவன் உடனே கிளம்பி விட்டான். இதை எதுவும் கவனிக்காத சாதனாவோ, பாத்தியாடி, வந்தான், புக் வாங்கினா கிளம்பிட்டான், இவனை போய் தப்பா சொன்னியேடி. பார்த்தேன், அவன் திரு திருன்னு முழிக்கிறதையும் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாலாம் சொல்லல, ரொம்ப சரியாதான் சொல்லியிருக்கேன் என பார்கவி கூற, என்ன தெடி பார்த்த, நீ அவனை ஃபாஸ்ட்னு சொல்லும் போது அவன் ரொம்ப முழிச்சான் என அவள் கூற, அடியே, நான் சொன்னது அவனுக்கு புரியல, அதனால முழிச்சான், இதுல என்ன இருக்கு, நீ எல்லாமே தப்பான கண்ணோட்டத்துல பாக்காத பாரு என சாதனா வெள்ளந்தியாக கூற, பார்கவிதான் என்ன கூறி இவளுக்கு புரிய வைக்க என தெரியாமல் முழித்தாள். சரி, அப்ப நீ அதுக்கு விளக்கம் கொடுத்து முடிச்ச அப்புறமும் அவன் முழிச்சானே, அதுக்கு என்ன சொல்ற? அவன் முழிச்சானே நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது, எனக்கு அவன் சாதாரணமா இருக்க மாதிரிதான் தோணுது, வா கிளம்புவோம் என சாதனா பைக்கை எடுக்க பார்கவி பின்னே ஏற வீட்டை நோக்கி சென்றனர். வரும் வழியெல்லாம் பார்கவி அவன் எதற்காக அப்படி திருத்திருவென முழித்தான் என யோசித்து கொண்டே வந்தாள். அப்படி என்ன தாண்டி யோசிக்கிற, இது ஒரு விஷயமே இல்ல என்றாள் சாதனா சலிப்பாக. மச்சி, நான் சொல்றத கொஞ்சம் யோசிடி, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றதுதான் சரி, மத்தவங்க சொல்லி தெரியாத விஷயம் கூட என்னோட கொல்லி கண்ணுல சிக்கிடும், அப்படி சிக்கினத வச்சுதான் சொல்றேன், அவன் கண்டிப்பா உன்னை லவ் பண்றான் என பார்கவி சீரியஸாக கூற, ஐ, ரைமிங் நல்லா இருக்கு மச்சி, ஆனா டைமிங் தப்பு மச்சி, நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்ல என இவர்கள் மாறி மாறி பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர். அறைக்கு வந்து இருவரும் அமர்ந்திருக்க அப்போதும் பார்கவி யோசனையாகத்தான் இருந்தாள். ஐயோ கடவுளே என நொந்த சாதனாவோ, அடியே சரி, நீ இப்ப என்னதான் சொல்ல வர, இப்படி அவன் திரு திருன்னு முழிக்க காரணம் என்னன்னு நினைக்கிற என சாதனா அவள் வழிக்கு செல்ல, இப்படி கேளுடி என் செல்ல குட்டி, அதாவது என்னோட 8வது அறிவு இப்ப என்ன சொல்லுதுன்னா என இழுக்க, சாதுவோ, அறிவுங்கிறதே உனக்கு எட்டாத விஷயம், இதுல உனக்கு 8வது அறிவு வேறையா என வாய்ப்புத்தி கொண்டு சிரிக்க பார்கவியோ, அடியே, நீ எல்லாம் என்ன ரைமிங்கா கலாய்க்கிற என தலையில் அடித்து கொண்டாள். இதை கேட்டு சத்தமாக சிரித்த சாதனாவோ, சரி சரி, நீ சொல்ல வந்தத சொல்லு என கூற மீண்டும் தொடர்ந்தாள். அதாவது இப்ப என்னோட 8வது அறிவு என்ன சொல்லுதுன்னா என மீண்டும் இழுக்க வழக்கம் போல அவளது அலைபேசி அலறியது. மச்ச இருடி, இப்ப வந்துடுறேன் என அலைபேசியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். மலை குரங்கே, நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடி இருந்தேன், சொல்றேன்னு சொல்லி இப்ப சொல்லாம கொல்றா, தலையெழுத்து என அவளை அர்ச்சித்தபடி அவளுக்காக காத்திருந்தாள். அகம் 8. அலைபேசியில் பேசிவிட்டு சிறிது நேரத்தில் பார்கவி வர அவளிடம் சாதுவோ, எம்புட்டு நேரம்டி நான் வெயிட் பண்ண, சொல்ல வந்ததை சொல்லிட்டு நீ என்னமோ பண்ணி தொலையேன் என திட்ட, சரி சரி சொல்றேன், ஆமா நான் எதுல விட்டேன் என யோசித்தபடி கேட்க சாதனாவோ, உன் 8வது அறிவு ஏதோ சொல்ல வந்துச்சு, அத சொல்லு என தலையில் அடித்தபடி கூற பார்கவிக்கு தான் கூற வந்தது நினைவிற்கு வந்தது. ஞாபகம் வந்துருச்சு, அவன் திரு திருன்னு முழிக்க என்ன காரணம்னு கேட்டல, அது என்னன்னா நீ கொடுத்த புக்க அவன் வாசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி முழிச்சான் என பாரு கூற, எதை வச்சுடி சொல்ற
ஆமாண்டி. சரி, நீ இந்த 3 புக்கையும் மொத்தமா வாசிக்க எத்தன நாள் ஆகும் என அவள் கேட்க யோசித்தவள், ஒரு 2 வாரமாச்சும் ஆகும்டி என்றாள். பாத்தியா, ரொம்ப வருஷமா கதை படிக்கிற உனக்கே 2 வாரம் ஆகுது. இதுல நீ அவன்கிட்ட இத கொடுத்தே 1 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி முடிப்பான் என அவள் கூறவும், சாதனாவோ, அடியே, உன் 8வது அறிவ கட்டையாலேயே அடிக்கணும்டி. நானும் வேற ஏதோ சொல்ல போறேன்னு பார்த்தா லூசு லூசு. ஏய், இப்ப எதுக்குடி திட்டுற? நான் கரெக்டா தானே சொன்னேன். மண்ணாங்கட்டி, இங்க பாருடி, படிக்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தரோட ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்கு. கதை ரொம்ப விறுவிறுப்பா இருந்திருக்கும், ஒரே மூச்சா படிச்சு முடிச்சிருப்பான். இதுல என்ன இருக்கு? இல்லடி, எனக்கு அப்படி தோணல. உனக்கு என்னதான் சரியா தோணும்? எல்லாத்தையும் சந்தேக கண்ணுலயே பாக்குற. சரி, அத விடு. இப்ப அவன் புக்கு படிக்கலங்கிறதுக்கும் என்ன லவ் பண்றான்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆ, இப்ப கேட்ட பாரு, இது ஒரு நல்ல கேள்வி என அவள் கூற, அடச்சே, பதில சொல்லுடி என்றாள் சாதனா சலிப்பாக. அதாவது, உன்னை மீட் பண்ணதான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கான், புரியுதா நோக்கு என அவள் கேட்க, ஏ பாரு, இல்லடி, அப்படியெல்லாம் இருக்காது. நீதான் ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு இவ்ளோ யோசிக்கிற என சாதனா கூற, பார்கவியோ ஒப்புக்கொள்ளவே இல்லை. சரி, நீ சொல்ற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டவா என சாதனா கேட்க, பாருவும், ஓகே டீல், என்ன ப்ரூவ் பண்ண போற, எப்படி ப்ரூவ் பண்ண போற என கேட்டாள். வெயிட் என கூறியவள் அறையில் 2 முறை குறுக்கும் நெடுக்குமாக நடந்தாள். என்ன இவ இந்த அளவுக்கு யோசிக்கா? பாப்போமே என்னதான் பண்றான்னு என மனதில் பாரு நினைத்து கொண்டிருக்க, ஐடியா என சாதனா சத்தமாக கூறினாள். என்னடி ஐடியா? அதாவது, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இசைக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுட்டு இந்த 3 புக்ல ஏதாவது ஒரு புக்கை எடுத்து அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். படிச்சிருந்தா அவனுக்கு கண்டிப்பா தெரியும் தானே என சாதனா கூற, ஹே மச்சி, செம்ம ஐடியா. பரவாயில்ல, என் கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் என்ன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்ட என பார்கவி கூற, அவளை மேலும் கீழுமாக கேவலமாக பார்த்தாள் சாதனா. சரி சரி, அப்படி பாக்காத. நீ சொன்ன ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா திடீர்னு அவன்கிட்ட எப்படி கேப்ப? இப்படி கேள்வி கேட்டா அவன் ஏன் எதுக்குன்னு கேப்பான்ல என பார்கவி கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் முகத்துல நீ சொல்ற மாதிரி ஏதும் இல்லைன்னு கரிய பூசுறேன் என கூறியவள் இசைக்கு அழைத்தாள். சாதனாவிடமிருந்து அழைப்பு வருவதை கண்டவன், என்ன சனா கால் பண்றா, என்னவா இருக்கும் என நினைத்தபடி அட்டன் செய்தான் இசை தமிழ். அவன் அட்டன் செய்ததும் ஸ்பீக்கரில் போட்ட சாதனா பேச ஆரம்பித்தாள். ஹாய் தமிழ். ஏய் சனா, ஹாய். என்ன கால்லாம் பண்ணிருக்க? அதுவும் இப்பதான் பாத்துட்டு வந்தோம், அதுக்குள்ள ஏதோ அர்ஜென்ட்டா என்ன என கேட்டு அவளின் பதிலுக்காக காத்திருந்தான் இசை. அது வந்து இசை, ஒன்னு கேக்கணும். அர்ஜென்ட் எல்லாம் இல்ல. ஆனா இது தெரியலனா என் மண்டை வெடிச்சிரும். கண்டிப்பா எனக்கான பதில் உங்ககிட்ட கிடைக்கும். அதான் கால் பண்ண என சாதனா கூற, அலைபேசியில் இசையும் சாதனாவின் அருகில் பார்கவியும் அவள் கூறுவது புரியாமல் முழித்தனர். இவ என்ன கேட்க போறான்னு தெரியலையே என்றுதான் இருந்தது இருவரது மனநிலையும். என்ன தமிழ், பதிலே காணோம், இருக்கியா லைன்ல என சாது கேட்க, யோசனையிலிருந்து மீண்டவன், இருக்கன் சனா, என்ன கேக்குற, எனக்கு புரியல என்று தடுமாற்றத்துடன் கேட்டான். பாத்தியா பம்முறான் என அஸ்கி வாய்ஸில் கூறினாள் பார்கவி. அது வந்து தமிழ், நான் உனக்கு கொடுத்த கதையில ஒரு டவுட் என கூறியவள் அதில் ஒரு கதையின் தலைப்பை கூறிவிட்டு, இந்த கதையில ஹீரோ பேரு மாறன், ஹீரோயின் பேரு என்ன, ஏதோ நல்ல பேரு, திடீர்னு அத பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா மறந்துருச்சு, எவ்வளவு யோசிச்சோம் ஞாபகம் வரல, சரி போகட்டும் விட்டுறலாம்னு பார்த்தா மண்டை குடைஞ்சிட்டே இருக்கு, அதான் நீ இப்பதானே வாசிச்சிருப்ப, உன்கிட்ட கேட்கலாம்னு கால் பண்ண. சீக்கிரம் சொல்லு தமிழ், இல்லனா என் மண்டையே வெடிச்சிரும் என சாதனா கூற, இசைக்கோ தூக்கி வாரி போட்டது. ஆத்தி, இவ என்ன இத கேக்குறா? நான் உன்னை பார்க்கணும்னு வாசிக்காத புக்க வாசிச்சேன்னு சொல்லி கொடுத்துட்டேன், நீ அதுல இருந்து கேள்வி கேக்குற. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்ணுவேன் என மனதில் பீதியுடன் நினைத்து கொண்டிருக்க, தமிழ் என்ன யோசிக்க, சீக்கிரம் சொல்லு என அவசரப்படுத்த, பதற்றத்தை குரலில் காட்டாமல், அட, போயும் போயும் இதுக்கா கால் பண்ண, புக்கே உன்கிட்ட தானே இருக்கு, எடுத்து பாத்திர வேண்டியதானே என இசை கேட்க, இப்பொழுது முழிப்பது சாதனாவின் முறையாயிற்று. மவள மாட்னியா, இப்ப என்ன சமாளிக்க போற என நினைத்து பார்கவி சிரித்தாள்.
அது வந்து ஆ பாருவோட பாட்டி கதை புக் கேட்டாங்கன்னு அவ வாங்கிட்டு போயிட்டா. இருந்தா நானே பாத்திருக்க மாட்டேனா? சரி சொல்லு என சமாளிக்க, பார்கவியோ பிஞ்ச மச்சி என கண்களால் கூறினாள். ஐயோ கடவுளே! என்னை இப்படியா நீ மாட்டி விடுவ? இப்ப நான் சொல்லலனா படிக்காம தான் கொடுத்துட்டேன்னு தெரிஞ்சிருமே. பாட்டி எல்லாம் புக்கு படிக்கலன்னு யார் அழுதா? என இசை மனதில் கதறிக்கொண்டு, "ஏ அப்படியா? அது சனா 3 கதையும் கன்டினியூஸா வாசிச்சேனா, எல்லா கேரக்டரும் எனக்கு குழப்புது. சரியா ஞாபகம் வரலையே!" என இசை கூற, இப்பொழுது முதல் முறையாக சந்தேகம் எழும்பியது. "அப்படியா தமிழ்? சரி ஓகே. இப்ப நான் அவகிட்ட பாக்க சொல்லி கேட்டுக்கிறேன். பாய்" என கூறிவிட்டு கட் செய்துவிட்டு பார்கவியை எச்சில் விழுங்கியபடி பார்க்க, அவளோ கால் மேல் கால் போட்டபடி எகத்தாளமாக அமர்ந்து பார்த்தாள். பிறகு சாதுவின் அருகே வந்து துண்டை எடுத்து அவளின் கன்னத்தை பாரு துடைக்க, "என்னடி இருக்கு கன்னத்துல?" என சாது புரியாமல் கேட்க, அவளோ, "அதுவா சாது, ஏதோ கரி இருந்த மாரி இருந்துச்சு. அதான் துடைச்சேன்" என சிரிப்பை அடக்கியபடி கூற, சாதுவுக்கோ பெருத்த அசிங்கமாக இருந்தது. ஐயோ! இவகிட்ட அசிங்கப்பட்டுட்டேனே என நினைத்து அவளை பார்த்து அசடு வழிந்தபடி, "அது வந்து பாரு" என சாது இழுக்க, "இப்பயாச்சும் நான் சொல்றத நம்புறியா?" என கேட்க, "அப்ப நிஜமா அவன் என்ன லவ் பண்றானா பாரு? என்னால நம்ப முடியல. நான் அந்த மாரி அவன நினைக்கவே இல்லடி" என சோகமாக கூறினாள் சாதனா. "சரி விடு, இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பல்ல, அதுக்கு தான். சரி அத விடு. உனக்கு இசைய பிடிக்குமா? அவன் ப்ரொபோஸ் பண்ணா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்?" என அவள் கேட்க, "எனக்கு எப்பவுமே ஒரே ஒப்பீனியன் தான் பாரு. லவ்வுங்கிற ஃபீல் எல்லாம் எனக்கு இதுவரை யார் மேலயும் வரல. வரவும் கூடாதுன்னு நெனச்சிருக்கேன். அதான் அன்னைக்கே அந்த பிரகாஷ் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போதே நோ சொல்லிட்டேன். இவன் பண்ணா இவனுக்கும் அதே நோ தான்" என சாதனா கூற, "சரிடி, அவன் பண்ணும்போது பாத்துக்கலாம். நீ எதுக்கும் பாத்து பேசு" என கூற, சாதனாவும் சரி என்றாள். இவ்வாறே நாட்கள் ஓட, முதலாம் ஆண்டு செமஸ்டர் தேர்வு வந்தது. சாதனாவோ எப்பொழுதும் போல் தமிழிடம் பேசவில்லை. அவன் கேட்டதற்கு மட்டும் பதில் கூறி நிறுத்திக் கொண்டாள். அதிகம் பேசவில்லை. அவனும் தேர்வு என்பதால் பேச நேரமில்லை போல என்று நினைத்துக்கொண்டு விட்டுவிட்டான். தேர்வு முடிந்து விடுமுறையும் வந்தது. சாதனா பேசாதது வேறு ஒருபுறம் மனதிற்கு நெருடலாக தோன்றியது. ஒருவேளை தான் காதலிப்பது அவளுக்கு தெரிந்து விட்டதோ? அதனால்தான் இவ்வாறு ஒதுக்கம் காட்டுகிறாளோ என்று தோன்றியது. பிறகு அவ்வாறெல்லாம் இருக்காது. கல்லூரி திறந்ததும் பேசுவாள் என்று மனதினை தேற்றிக் கொண்டான். புத்தகம் என்று எடுத்தாலே சாதனாதான் நினைவிற்கு வந்து நின்றாள். நாள் செல்ல செல்ல அவளின் நினைவும் அவள் மேல் அவன் கொண்ட காதலும் அதிகரித்துக் கொண்டே போனது. ஆம், சாதனாவின் முகம் அவனின் அகம் முழுவதும் ஆக்கிரமித்து விட்டது என்பதை உணர்ந்து விட்டான் இசை தமிழ். அதே நேரம் தொலைக்காட்சியில் அகமெல்லாம் அவன்தான், அவன்தான் இருந்தான், நடந்தால் அவன் கனவெல்லாமே அவன் முகம்தானே என பாடல் ஓட, அதில் வரும் அவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக அவனின் காதுகளுக்கு மட்டும் அவள் என்றே கேட்பது போல் தோன்றியது. அவ்வாறே அவளின் நினைவிலேயே சுழன்றவனுக்கு அவளுடன் பேச வேண்டுமென்று தோன்ற, "ஹாய் சனா, என்ன பண்ற? எப்படி இருக்க?" என்று குறுஞ்செய்தி அனுப்பினான். அதனை கண்டவளோ, "என்ன இது மெசேஜ் பண்றான்? ஒருவேளை இவன் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தா அவன்கிட்ட நாம பேசுறது சரியா இருக்காது. பேச பேச அவனுக்கு இன்னும் காதல் அதிகமா தான் ஆகும். எதுக்கு வம்பு?" என நினைத்தவள், "ஹாய் தமிழ், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க?" என்று அனுப்பிவிட்டு 2வது குறுஞ்செய்தியாக, "நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத தமிழ். அம்மா அப்பப்போ என்னோட மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு பையன்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சா ஏதாவது தப்பா நினைச்சிட கூடாது. அதனால இந்த மெசேஜ் எல்லாம் பண்ண வேணாம் தமிழ். சாரி டு சே திஸ்" என அனுப்ப, அதை கண்டவனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அவளின் சூழ்நிலையும் புரிந்து கொண்டு, "ஹே சனா, இதுக்கு எதுக்கு சாரி? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். இனிமே நான் மெசேஜ் பண்ண மாட்டேன். கவலைப்படாத. ரொம்ப நாளாச்சேன்னு தான் அனுப்புனேன். நோ ப்ராப்ளம். நாம காலேஜ் ஓபன் ஆனதும் நேர்ல பேசிக்கலாம். பாய், டேக் கேர்" என அனுப்ப, அவளும் தேங்க்ஸ் தமிழ், புரிஞ்சுகிட்டதுக்கு என்று அனுப்ப, அவனும் சிரிக்கும் இமோஜியை அனுப்பிவிட்டு முடித்து விட்டான். இவ்வாறே இருந்தால் அவளது ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் என்று நினைத்தவன் இசையில் முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்தான். கல்லூரி திறக்கும் நாளுக்காக காத்திருந்தபடி.
ஒரு மாதத்திற்கு பிறகு கல்லூரி திறக்கப்பட்டது. பார்கவி, சாதனா, இசைத்தமிழ், சேகர் என அனைவரும் 2ஆம் ஆண்டில் கால் வைத்தனர். வந்ததும் சேகரை அழைத்து, மச்சி, நீ சொன்ன மாதிரி தாண்டா நடந்துச்சு. என்னால முடியல தெரியுமா? லீவ் முழுக்க நான் அவளை தேடாத நாளே இல்ல. அவளை எப்படா பாப்போம்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலி எனக்கும் அது வந்துருச்சு மச்சி என வெட்கப்பட்டு கொண்டே கூற, சேகரோ, எது எய்ட்ஸா என கேட்க கொலைவெறியோடு முறைத்தான் இசை. பின்ன என்னடா, இததானே அன்னைக்கே நானும் சொன்னேன், நீ எங்க கேட்ட என இசையை சாடினான் சேகர். ஈ, நான் என்ன மச்சா பண்ணேன், ரியலைஸ் பண்ண அப்புறம்தான் புரிஞ்சுது என்றான். என்னவோ போ, நல்லா இருந்தா சரிதான். சரி, அவகிட்ட எப்ப சொல்ல போற என கேட்க, தெரியலடா, அது ஒரு நாள் தோணும், அப்ப சொல்லிக்கிறேன். அது வர தூரமா இருந்து காதலிச்சுக்கிறேன். இதுவும் ஒரு மாதிரி சுகமா நல்லாதான் இருக்கு என கூற, ஆஹா, ஆரம்பிச்சுட்டாயா கிறுக்குத்தனமா பேச. இனிமே இந்த கொடுமையும் நான் கேட்கணுமா என தலையில் அடித்தான் சேகர். ஏண்டா சொல்ல மாட்ட? நீதானே சும்மா இருந்தவன லவ் பண்றேன்னு சொல்லி கிளப்பி விட்ட. இப்ப பெருசா நல்லவன் மாதிரி பேசுற என இசை கேட்க, அடேய், நான் உன்னை கிளப்பி விடலனா கூட உண்மையான லவ்வா இருந்தா அத நீ உணர்ந்திருப்பதான். ஏதோ நான் சொன்ன உடனே நம்புன மாதிரி பேசுற. அப்போ அப்படியெல்லாம் இல்லன்னு தானே சொன்ன. அப்புறம் நீயாவே உணர்ந்த அப்புறம்தான் நம்பி இருக்க. அப்புறம் என்ன என சேகர் உண்மையை கூற, இசையோ அவன் கூறியதற்கு புன்னகையை பதிலாக கொடுத்து தன்னவளின் தரிசனத்திற்காக காத்திருந்தான். அகம் 9. அவனை அதிக நேரம் காக்க வைக்காமல் அவள் வந்து சேர்ந்தாள். பல நாள் கழித்து தன்னவளை கண்டவுடன் சொல்ல முடியாத மகிழ்ச்சியை அடைந்தான் இசை. கால்கள் தானாக அவள் பக்கம் சென்றது. அவள் முன் சென்று நிற்கவும், அவள் என்ன இப்படி வந்து நிக்கிறான் என நினைத்தபடி பார்கவியை பார்க்க, அவளோ, ஆஹா, பையன் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல என நினைத்து கொண்டாள். அவனோ சாதனாவிடம் ஹாய் சனா என கூறி மேலும் பேச வர, சாதுவோ ஹாய் என கூறி கடமைக்கென லேசாக புன்னகைத்துவிட்டு சென்று அவள் இடத்தில் அமர்ந்து விட்டாள். இவனுக்கோ மனது லேசாக வலித்தது. ஏதேனும் பேசுவாள் என்று எதிர்பார்த்திருக்க, அவளோ தன்னை தவிர்ப்பது போல் சென்று அமர்ந்து விட்டாளே என வருந்தியது. முகத்தை தொங்க போட்டு கொண்டு வந்து அமர்ந்து விட்டான் இசை. அவனை கண்ட சேகரோ, டேய், என்னடா ஆச்சு? போகும்போது பிரைட்டா போன, இப்ப ஃபியூஸ் போன பல்பு மாதிரி வர, என்ன ஆச்சு என அவன் கேட்க, எதுவுமே ஆகலடா, அதான் சோகமே என்றான் வருந்திய குரலில். என்னடா சொல்ற? மச்சான், அவ என்ன அவாய்ட் பண்றாடா, கஷ்டமா இருக்கு. என்னடா சொல்ற? அவாய்ட் பண்றாளா? நீ லவ் பண்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சிட்டா என்ன என சேகர் கேட்க, தெரியல மச்சான், ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ என யோசனையாக கேட்டான் இசை. அது எப்படி மச்சான்? டெய்லி காலேஜ் வந்தாவாச்சும் நீ பேசுறது நடந்துக்கிறத வச்சு தெரியும். இப்ப எப்படி? எனக்கு அவ அந்த புக்க பத்தி கேள்வி கேட்கும் போதே டவுட் வந்துச்சு. சரி மச்சான், அப்ப இதுக்கு மேல மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரம் சொல்லுடா உன் லவ்வ, அதான் நல்லது. திடீர்னு எப்படி மச்சான் என கேட்டு கொண்டிருக்க, அதற்குள் வகுப்பறைக்குள் 3ஆம் ஆண்டு மாணவர்களான சீனியர்கள் நுழைந்தனர். அனைவரும் என்னவென்று ஆவலுடன் பார்த்தனர். வந்தவர்களில் ஒருவன் பேச ஆரம்பித்தான். ஹாய் ஜூனியர்ஸ், நீங்களும் இப்ப சீனியர் ஆகிட்டீங்க. அதனால இந்த வருஷம் நடக்கிற கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ல உங்களோட பங்களிப்பும் நிறைய இருக்கணும். யார் யார் எந்தெந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னு நேம் கொடுங்க என கூறவும் அங்கே சலசலப்பு ஏற்பட்டது. அந்த நேரம் சேகரோ, அண்ணா, இவன் பாட்டு செம்மையா பாடுவான், இவன் பேரை சிங்கிங்ல சேர்த்துருங்க என இசையின் கையை தூக்கியபடி கத்த, அதனை சற்றும் எதிர்பாராத இசையோ, அடே, என்ன ஏண்டா மாட்டி விடுற, நான் பாட்டு பாடுற மூட்லியா இருக்கேன் என அவனை திட்ட, சேகரோ அதையெல்லாம் காதில் வாங்காமல் இசையின் பெயரை கொடுக்க, சீனியர் ஒருவர், டேய், அந்த செல்லத்தோட பேரை சிங்கிங்ல எழுதுங்கடா என கூறிவிட்டார். இங்கே இசையை சேகர் கோர்த்துவிட, அங்கே சாதனாவை பார்கவி கோர்த்து விட்டாள். அண்ணா, இவ பேரு சாதனா, கவிதை போட்டியில எழுதுங்கண்ணா என மாட்டிவிட, அந்த நேரம் தண்ணீர் குடித்து கொண்டிருந்த சாதனாவிற்கு உரை ஏறியது. அவள் தண்ணீரை விழுங்கிவிட்டு பேசுவதற்குள் இவளின் பெயரை எழுதிவிட, அதே நேரம் மணி அடிக்க அவர்களோ இடைவேளை நேரம் வருவதாக கூறி சென்று விட்டனர். அடிய எரும மாடு, உனக்கு என்னடி நான் பாவம் பண்ண?
நான் எப்படி கவிதை எழுதுன? நீ பாட்டுக்கு கோர்த்து விட்ட என முறைத்து கொண்டு கேட்க, நீ தானே நிறைய கவிதைய எனக்கு சொல்லுவ, இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு என பார்கவி கேட்க, அட நாயே, அதெல்லாம் நான் புக்ல படிச்சதுடி, நான் எழுதுனது இல்ல, லூசு லூசு என அவளின் தலையில் கொட்டினாள். அடியே வலிக்குதுடி, இருடி, நீ தெளிவா சொல்லாம நீ எழுதின கவிதை மாதிரியே ரசிச்சு சொன்னா அப்ப நான் அப்படிதான் நினைக்க முடியும். திஸ் இஸ் நாட் மை மிஸ்டேக் மிஸ் சாதனா என திமிராக வேறு கூற, மேலும் 2 கொட்டுக்களை பரிசாக அளித்தாள் சாதனா. சரி சரி விடுடி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ யோசிச்சு ஏதாவது எழுது, அப்படி எதுவும் வரலனா நீ படிச்சதுல இருந்து உன்னை சுட்டுடு, எப்படி என் ஐடியா என கேட்க, வாய்க்கு வந்தபடி அர்ச்சித்தாள் சாதனா. அங்கே இசையோ சேகரிடம், ஒழுங்கு மரியாதையா போய் நான் பாட மாட்டேன்னு சொல்லுடா, நானே அவ என்கிட்ட பேச மாட்டேங்கிறாளேன்னு ஃபீலிங்ல இருக்கேன், இதுல நீ வேற என அவனை திட்டிக் கொண்டிருக்கும் போது சட்டென ஒரு யோசனை தோன்றியது இசைக்கு. அந்த யோசனையை எண்ணி பார்த்தவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் என்று தோன்ற, உடனே சேகரை கட்டிப்பிடித்து, மச்சான் தேங்க்ஸ் மச்சான், நல்ல வேளை என்னோட நேமா அவங்க கிட்ட சொன்ன உம்மா என கன்னத்தில் முத்தம் வேறு வைக்க, சேகர் தான் புரியாமல் நோக்கினான். இவ்ளோ நேரம் அத சொல்லிதான் திட்டிட்டு இருந்தான், இப்ப அதையே சொல்லி பாராட்டுறான், இதுல உம்மா வேற, ஒருவேளை பைத்தியம் ஆகிட்டானோ என மனதில் நினைத்தவன், மச்சான் நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கடா என முகத்தை என்னவோ போல் வைத்துக்கொண்டு கூற, இசைக்கோ இதே டயலாகை சாதனா கூறியது வேறு நினைவிற்கு வர, வெட்கப்பட்டு கொண்டே, என் பிளான் தெரிஞ்சுட்டா மச்சான், அதான ஃபாஸ்ட்னு சொல்ற என நகத்தை கடித்தபடி காலால் தரையை தேய்த்தபடி கேட்க, சேகரோ, இல்ல மச்சான், எல்லாரும் லவ் பண்ணி அந்த லவ் ஃபெயிலியர் ஆனாதான் பைத்தியம் ஆவாங்க, நீ சொல்றதுக்கு முன்னாடியே பைத்தியம் ஆயிட்டல்ல, அதான் மச்சான் ஃபாஸ்ட்னு சொன்ன என சிரித்தபடி கூற, தரையை தேய்த்து கொண்டிருந்த இசையின் கால் சேகரை எட்டி மிதித்தது. கொய்யால, இதுக்கு மேல பேசுன வாயிலே மிதிப்பேன் என அவனை எச்சரிக்க, இவன் செஞ்சாலும் செய்வான் என நினைத்தபடி, சரி மச்சான், நீ ஏதோ பிளான் சொன்னல, அத சொல்லு என கேட்க, இல்ல மச்சான், அவகிட்ட என் லவ்வ சொல்ல சொன்னல, என் காதல அவகிட்ட சொல்ற மாதிரி ஒரு பாட்ட பாடுனா என்ன என அவனின் திட்டத்தை கூற, டேய் மச்சான், செம்ம ஐடியா, சூப்பர்டா, பாத்தியா என்னால ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நீ அவசரப்பட்டு என திட்ட வந்துட்ட என சேகர் கூறிக்கொண்டிருக்க, அதெல்லாம் இசையின் காதில் விழுந்தால்தானே அவன்தான் தன் காதலை புரிய வைக்கும்படி என்ன பாடல் பாடலாம் என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டானே. அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த கல்ச்சரல்ஸ் நாளும் வந்தது. கல்லூரியே உற்சாகத்தில் களை கட்டியது. வகுப்புகள் ஏதும் நடக்காது என்று தெரிவித்துவிட மாணவர்கள் அனைவரும் ஜாலியாக கல்லூரியை வலம் வந்து கொண்டிருந்தனர். ஆனால் நம் சாதனாவோ தன் வகுப்பறையில் அமர்ந்து கதை புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு வந்த பார்கவி இவள் படித்துக் கொண்டிருப்பதை பார்த்து, அடியை, நீ திருந்தவே மாட்டியாடி, எப்ப பார்த்தாலும் இந்த கதை புக்க வச்சுட்டு ஓரமா உட்கார்ந்துடுற, காலேஜ் எவ்வளவு ஜே ஜேன்னு இருக்கு, எல்லாம் இதுதான் சாக்குன்னு ஜாலியா சுத்துதுங்க, நீ என்னன்னா இன்னைக்கும் இப்படி பண்ற, நான் எந்த நேரத்துல என்ன பாவம் செஞ்சேனோ, உன்னை மட்டும் ஃப்ரெண்டு பிடிச்சு தொலைச்சதால என்னையும் என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிற என அவள் அருகே அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தாள். அதனை கேட்ட சாதனாவோ, எல்லாம் உன்னாலதாண்டி என்றாள் முறைத்தபடி. நான் என்னடி பண்ண, நீதானே என்ன கவிதை போட்டியில சேர்த்து விட்ட, அதான் ஒரு காதல் கதை படிச்சிட்டு இருக்கேன், ஏதாவது எனக்கு தோணுதா பாக்கலாம்னு என அவள் கூற, அடிப்பாவி, நீ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையா என கேட்க, அவளும் இல்லை என உதட்டை பிதுக்கினாள் புத்தகத்தை கவனித்தபடி. அந்த நேரம் கல்லூரி கலையரங்கத்தில் அனைவரும் குழும வேண்டுமென அறிவிப்பு வர பாருவும் சாதுவும் சென்றனர். தூரமாக நின்று கொண்டிருந்த இசை தமிழ் சாதனா எங்கு அமர்ந்திருக்கிறாள் என்று மட்டும் பார்த்து கொண்டான். பிறகு, அனைவருக்கும் வணக்கம், கல்லூரி கலை திருவிழாவிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம் என மாணவர் ஒருவர் வரவேற்க, பிறகு தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமானது. ஒவ்வொரு போட்டியாக முடிந்து கொண்டே வர இசை பாட வேண்டிய நேரமும் வந்தது. இப்பொழுது வேதியியல் 2ஆம் ஆண்டு படிக்கும் நம் மாணவர் இசை தமிழை அவரது இனிமையான குரலில் பாட வரும்படி மேடைக்கு அழைக்கிறோம் என வரவேற்க, இவனோ சாதனாவை பார்த்தபடியே மேடை ஏறினான். பாருவோ, ஏ சாது, அவன் உன்னை பார்த்துட்டேதான் மேடை ஏறுறான்
என கூற சாதுவோ, அடியே இந்த பக்கம் பாத்திருப்பான், அதுக்காக என்னையெல்லாம் பாத்திருக்க மாட்டான், நீ சும்மா ஏதாவது கொளுத்தி போடாத என திப்பி விட, நான் கொளுத்தி போடுறேனா? அது சரி, அவனை பார்த்தா ஏதோ பிளானோட மேடைக்கு போறான், பாப்போம் அப்புறம் இருக்குடி உனக்கு கச்சேரி என மனதில் நினைத்து கொண்டாள் பார்கவி. அங்கே மேடை ஏறியவன் பாட ஆரம்பித்தான். உன்னை நான் உன்னை நான் உன்னை நான் கண்டவுடன் 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 நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முளைக்குதே என முழு பாட்டையும் உணர்ந்து, அதே சமயம் தன் காதலை ஆழமாக பதிய வைத்தும் அவளின் மீது பதித்த தன் பார்வையை விலக்காமலும் பாடி முடித்தான் இசைத்தமிழ். பார்ப்பவர்களுக்கு அது சாதாரணமாக அவன் பாட்டின் ஆர்வத்தில் எங்கோ பார்த்தபடி, எங்கோ கை அசைத்தபடி பாடுவது போல் தோன்றினாலும், அவன் பாடலின் தொடக்கத்தில் அவளை அவன் பார்த்த பார்வை சொன்னது அவன் அவளுக்காகத்தான் இந்த பாடலை பாடுகிறான் என்று. இடையில் வந்த ஒவ்வொரு வரிகளும் அவன் குரலோடு சேர்த்து அவளை உயிர் வரை சென்று அசைத்து பார்த்தது எனலாம். கன நேரத்தில் தன் மனதினை அவன்பால் சாயாதபடி கட்டுக்குள் கொண்டு வந்தாள் சாதனா. தனக்காகத்தான் பாடியுள்ளான் என்பது தெரிந்ததும் கோபம் வந்தது. பார்கவியிடம், பாரு, நான் இப்ப நம்புறேன்டி, அவன் என்ன பார்த்துதான் பாடுனான், அதுவும் என்ன நினைச்சுதான் பாடுனான்னு நல்லாவே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது என்றால் சிறிதாக எட்டி பார்த்த கோபத்துடன். பாரா, புரிஞ்சிருச்சா அப்போ? பரவாயில்ல, சீக்கிரம் புரிஞ்சுகிட்ட. ஆனா உன் ஆளு செம்மையா பாடுனாண்டி, சான்ஸே இல்ல. என்ன வாய்ஸியா என பாரு கூற, அடியே இப்ப எதுக்கு அவனை என் ஆளுன்னு சொல்ற, கொன்றுவன் என எச்சரிக்க. ஐ நடிக்காத, நான் தான் உன் மூஞ்ச பார்த்தேனே, ரசிச்சுதானே கேட்ட உன் ஆளு பாடுன பாட்ட என மேலும் வெறியேத்த. வேணாண்டி, ஆளுன்னு சொல்லாத பிளீஸ் என கூறிக்கொண்டிருக்க மேடையில், இப்பொழுது வேதியியல் 2ஆம் ஆண்டு படிக்கும் நம் மாணவி சாதனா கவிதை கூற வருகிறார் என அழைப்பு விடுக்க, இங்கே சாதுவிற்கு பயம் தொற்றிக் கொண்டது. ஏ பாரு, நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லடி, திடீர்னு கூப்பிடுறாங்க, இப்ப என்ன பண்ண என பதட்டமாக கேட்க, பாருவோ, மச்சி வேற வழி இல்ல, இது வரைக்கும் படிச்சதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு வா என கூற தயங்கி தயங்கி சென்றாள் மேடைக்கு. அப்பொழுதுதான் பாடி முடிந்ததால் மேடைக்கு அருகே கீழேதான் அமர்ந்திருந்தான் இசை. தன்னவள் கூறப்போகும் கவிதையை கேட்க ஆவலாக. வந்தவள் தயங்கி தயங்கி முழித்தவளின் கண்களில் இசைத்தமிழ் அகப்பட, அவளுள் அவன் மேலிருந்த கோபம் கவிதையாக வெளிவர தொடங்கியது. நட்பெனும் விதை விதைத்து காதலெனும் செடியை வளர்க்க நினைக்கின்றனர். காதலுக்கும் நட்புக்கும் வித்தியாசம் தெரியாத சில பேர். காதல் என்பது விதையின் மூலம் வளரும் செடி மட்டுமே. ஆனால் நட்பென்பது நம்பிக்கை எனும் உரமிட்டு வளர்க்கப்பட்ட கற்பக விருட்சம் என அறியவில்லை அவர்கள் என இசையை நோக்கியபடியே சாதனா கூற, அவனுக்கு தெரிந்து விட்டது தான் பாடியது அவளுக்காகத்தான் என கண்டுபிடித்து விட்டாள் என்று. தன் காதலை அவளிடம் புரிய வைத்து விட்டதை நினைத்து சந்தோஷப்படுவதா, அல்லது கவிதை எனும் பெயரில் களங்கமில்லாத தன் இதயத்தை அவள் காயப்படுத்தியதை எண்ணி வருந்துவதா என தெரியாமல் தவித்தான். மனம் பாரமாக இருக்க அரங்கத்திலிருந்து வெளியேறியவன் கேண்டீனில் சென்று அமர்ந்தான். இன்று அவனிடம் கோபமாய் கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்தபடி சாதனாவும் அவன் பின்னே செல்ல, சாதனாவை தொடர்ந்து பார்கவியும் சென்றாள். அகம் 10. சென்றவன் 2 ஐஸ்கிரீம் என்று ஆர்டர் செய்துவிட்டு அது வந்ததும் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அதனை கண்ட சாதனா முறைத்து கொண்டு வந்து அவன் எதிரில் அமர்ந்தாள். அவளை தொடர்ந்து வந்து பார்கவி அமர்ந்தாள். இவனோ இருவரையும் பார்த்துவிட்டு, ஹே ஹாய், ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா 2 பேரும்? ரொம்ப நல்லா இருக்கு கேட்டவாறே சாப்பிட்டு கொண்டிருந்தான். அடப்பாவி, இங்க ஒருத்தி முறைச்சிட்டு இருக்கா, நீ என்ன கூலா ஐஸ்கிரீம் சாப்பிடுற நினைத்தபடி பார்த்தாள். இருவரும் பார்ப்பதை பார்த்தவன், ஆமா இப்ப எதுக்கு இப்படி பாக்குறீங்க, வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கும் வாங்கி தரேன், இப்படி கண்ணு வைக்காதீங்க என கூற, சாதனாவோ, தமிழ் ஸ்டாப் ஜோக்கிங், நான் உன்கிட்ட சீரியஸா ஒரு விஷயம் பேசணும் என அவள் கூற, அவனோ, சொல்லு சனா, என்ன விஷயம் என அவன் கேட்க, தமிழ் நீ என்ன லவ் பண்றியா என கேட்கவும் அவனோ அதிர்ச்சி ஆகினான். என்ன சனா சொல்ற, நான் உன்னை லவ் பண்றனா, எந்த முட்டாள் சொன்னது என கடுங்கோபத்துடன் கேட்டான்.
அவன் கோபத்தை பார்த்த சாதுவிற்கோ ஒரு நிமிடம் பயம் வந்தது. என்ன இவன் இப்படி கோபப்படுறான்? ஒருவேளை நாம தான் தப்பா நினைச்சிட்டோமோ என ஒரு கணம் யோசிக்கத்தான் செய்தாள். சரி, அப்படியேனாலும் எதை வச்சு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ற? எனக்கு இப்போ காரணம் தெரியணும் என அதே கோபம் மாறாமல் கேட்க, அதே சமயம் இசையை தேடி வந்த சேகர் இசை கோபமாக பேசுவதை பார்த்து, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அப்படியேனாலும் இவன் ஏன் கோபமா பேசுறான்? கோபமா பேச வேண்டியது அவதான, ஒன்னும் புரியலையே. ஒருவேளை மச்சான் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்றானோ என்னவோ தெரியல, இடையில போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என நினைத்தபடி அங்கே நடப்பதை அவர்களுக்கு அருகில் இருந்த டேபிளில் அமர்ந்து பார்த்தான். சொல்லு சனா, எதை வச்சு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ற என கேட்க, அது வந்து தமிழ், அன்னைக்கு நீ புக் கொடுத்தப்போ நான் கேக்கும்போது உனக்கு பதில் தெரியல, அதான் அப்போ என்ன பார்க்க வர்றதுக்காக தான் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி கொடுத்தியோன்னு நினைச்சேன். முந்தி என்கிட்ட நீ பேசுறதுக்கும் இப்ப நீ என்கிட்ட பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாட்டு பாடும்போது கூட என்ன பார்த்துதானே பாடுன, இதெல்லாம் வச்சு என சாதனா இழுக்க, ஓ, இதெல்லாம் வச்சு நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சிட்ட அப்படிதானே? சரி, உனக்கு இப்படியெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறா என ஆதங்கமாய் கேட்க, சாதனாவோ பார்கவியை நோக்கினாள். ஏற்கனவே அவனின் கோபத்தில் பார்கவிக்கு உள்ளே உதறல் எடுத்தது. இப்பொழுது சாது அவளை பார்த்ததும், அடியே, என்ன ஏண்டி அவன்கிட்ட கோத்து விடுற? அவன் இருக்கிற கோபத்துக்கு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாமலேயே ஜன்னி வந்துரும் போல என பயந்தவாறு அவனை பார்க்க, இசையோ, ஓஹோ, இந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதனா? குண்டு பயப்புள்ள என்ன எப்படியெல்லாம் கோத்து விட்டுருக்கு, சரியான கேடியா இருப்பா போல, என் பிளான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா என மனதில் பார்கவியை அர்ச்சித்தபடி அவளை முறைத்தான். ஆஹா, முறைக்கிறானே, ஐயோ கடவுளே என உலகத்தில் இருக்கும் அத்தனை கடவுளையும் வேண்டிக் கொண்டிருந்தாள். ஓ, இப்ப நீதான் சனா கிட்ட இப்படியெல்லாம் என்ன பத்தி சொல்லிருக்க அப்படிதானே என அதட்டலாக கேட்க, அவளோ, இல்ல இசை, அது வந்து என வார்த்தைகள் பயத்தில் வராமல் முரண்டு பிடிக்க, பேசாத பார்கவி, உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட நான் இதை எதிர்பார்க்கல, நீ எப்படி இத பண்ணலாம் என சீரியஸாக கேட்டான் இசை தமிழ். இவன் பேசுவதை பார்த்த சேகருக்கே ஒரு நிமிடம் குழப்பம் வந்தது. என்ன இவன் லவ்வே பண்ணாத மாதிரி ரியாக்ட் பண்றான் என பேந்த பேந்த முழித்தான் சேகர். இசை பார்கவியிடம் கோபப்படுவதை பார்த்த சாதனா, தமிழ் சாரி, அவன் மேல தப்பில்ல, என் மேல உள்ள பாசத்துலதான் அப்படி பண்ணிட்டா, நான் தான் உன்னை நம்பி இருக்கணும், வீணா சந்தேகப்பட்டுட்டேன், சாரி என சாதனா கூற, அட போ சனா, அப்படி என்ன பாசம்? என்னதான் பாசம் இருந்தாலும் அதுக்காக நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய லவ்வ எனக்கு முன்னாடி உன்கிட்ட அவ சொன்னா கோபப்படாம என்ன பண்ண சொல்ற என கூற, அதை சரியாக கவனிக்காத சாதுவோ, இல்ல தமிழ், அவ தெரியாம என கூற வந்தவள் சட்டென நிறுத்தி, ஆமா, நீ என்ன சொன்ன என கேட்டாள். அவன் கூறியதன் அர்த்தம் அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது. இல்ல, நான் சொல்ல வேண்டிய லவ்வ அவ எப்படி சொல்லலாம்னு தான் கோவப்பட்டேன் என இப்பொழுது வார்த்தைகள் தந்தி அடிப்பது இசையின் முறையாயிற்று. ஆம், தான் எழுந்து சென்றதும் சாதனா தன்னை நோக்கி கோபமாக வருவதைக் கண்டவன் வேண்டுமென்றே அவர்களை குழப்பிவிட்டான். அவன் கூறியதை கேட்ட பாருவோ, அட சனியம் புடிச்சவனே, கொஞ்ச நேரத்துல நாங்க தான் தப்பா புரிஞ்சிட்டோமோன்னு நம்ப வச்சிட்டியடா பாவி என முறைத்தபடி அவனை பார்க்க, சாதுவோ, தமிழ், இங்க பாரு, விளையாடாத என்கிட்ட, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க நீ என கோபத்தின் உச்சத்தில் கூற, அவனோ, ஏ சனா, ரிலாக்ஸ், நீ உட்காரு கொஞ்சம், பாரு நீயும் உட்காரு, நான் சொல்றத கேளுங்க என கூற, இருவரும் குழப்பமாக பார்த்தபடி அமர்ந்தனர். இங்க பாரு சனா, இதுல நீ கோபப்பட ஒண்ணுமே இல்ல. ஆமா, பாரு சொன்னது கரெக்ட் தான், நான் உன்னை லவ் பண்றேன் சனா, ஐ எம் மேட்லி லவ் யூ என அவன் கூறிக்கொண்டிருக்க, அவளோ இடையே ஏதோ பேச வர, ப்ளீஸ் சனா, நான் முதல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன், அப்புறம் என்னனாலும் பேசிக்கோ திட்டிக்கோ, உன் மேல எதனால லவ் வந்துச்சுன்னு தெரியல, ஆனா லீவ்ல என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியல, ரொம்ப நொந்துட்டேன், என் மனசு உன்னதான் அடிக்கடி தேடுது, இது என்னோட ஒப்பீனியன், நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே சொல்லிட்டேன், உனக்கு நான் சொல்றது எல்லாம் ஷாக்கா இருக்கலாம், அதனால வீட்ல போய் பொறுமையா யோசி, நாளைக்கு வந்து உன்னோட பதில சொல்லு, அது எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன், இப்ப பேசினா சரி வராது, அதான் என கூறி முடித்தான் இசை. சாதனாவிற்கோ என்ன பேசுவதென்றே புரியவில்லை. இவ்ளோ நேரம் பொறிஞ்சு தள்ளிட்டு இருந்தா இப்ப என்ன ஒன்னும் பேசாம இருக்கா என சாதனாவை பார்த்தாள் பார்கவி.
சரி, நான் நாளைக்கு என்னோட பதில சொல்றேன், பாய் என கூறிவிட்டு பார்கவியை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் சாதனா. செல்லும் அவளையே காதலாக நோக்கினான் இசை தமிழ். அவர்கள் சென்றதும் சேகர் வந்து இசையின் அருகில் அமர்ந்தான். டே சேகர், நீ எப்படா வந்த என சிரித்தபடி கேட்க, அவனோ, அடே எப்பாடி எப்பா, இது உலகமாக நடிப்புடா சாமி, பின்றியடா நீ என அவனையே பேவென பார்த்தபடி கூற, ஓ எல்லாத்தையும் கேட்டியா மச்சான், எப்படி சொன்ன பாத்தியா ஐயாவோட லவ்வ என காலரை தூக்கி விட்டபடி இசை கூற, பினிஷிங் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு, ஆனா ஸ்டார்டிங்ல கொடுத்த பாரு ஒரு சீனு, அதுக்கு அந்த புள்ள உன்ன அடிக்காம விட்டுச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ என்றான் சேகர் சலிப்பாக. போடா போடா, நான் சொன்னதும் நாளைக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா பாத்தியா. அடே நாளைக்கு வந்து பதில் சொல்றேன்னு தான் சொல்லியிருக்கா, காதல சொல்றேன்னு சொல்லல, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சார். அந்த பதில் தான் எனக்கே தெரியுமே என இசை அசால்ட்டாக கூற, என்ன எஸ் சொல்லுவான்னு சொல்றியா, எனக்கு என்னமோ தோணல என்றான் சேகர். ஆமாண்டா, கண்டிப்பா நோ தான் சொல்லுவா, அதுதான் அவளோட பதிலா இருக்கும்னு எனக்கு தெரியும் என்றான் சாதாரணமாக. என்னடா சொல்ற, தெரிஞ்சுமா தைரியமா இருக்க. இல்லடா, என் மனசுல உள்ளத அவகிட்ட சொல்லிட்டேன், அவ நோ சொல்லுவா. அப்படி நோ சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நான் அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா அதுக்காக அவள லவ் பண்ணாமையும் இருக்க மாட்டேன். மறைமுகமா என்னோட லவ்வ அவகிட்ட பேசாமையே புரிய வைப்பேன். சரி மச்சான், நாளைக்கு பாக்கலாம், நான் கிளம்புறேன் என கூறியவன் எழுந்து சென்று விட்டான். என்னதான் பேசுறான் இவன், ஒன்னும் புரியல. சரி, நாளைக்கு அவ என்ன பதில் சொல்றா பாக்கலாம், நல்ல பதிலா இருந்தா சந்தோஷம் என நினைத்தவன் பிறகு அவனும் கிளம்பி விட்டான். அங்கே பாருவோ சாதுவிடம், ஏ சாது, என்னடி நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்க, இப்ப நிஜமா உனக்கும் அவனை பிடிக்குமா, பிடிக்கும்னா சொல்லு, நானே உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன் என பாரு அவள் பாட்டுக்கு கூறிக்கொண்டே போக, அடியே நான் இப்போ உன்கிட்ட அவன் லவ் அக்செப்ட் பண்ணிக்க போறேன்னு சொன்னனா, நீயே ஏன் கற்பனை பண்ற என்றால் சாதாரணமாக. என்னடி சொல்ற, அப்ப நோ தான் சொல்ல போறியா, அத இப்பவே சொல்ல வேண்டியதான. எனக்கு அவன் மேல லவ் வரலதான், ஆனா கடைசியா அவன் சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சு. நாளைக்கு நான் என்ன பதில் சொன்னாலும் அதுக்கு மதிப்பு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அவன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நாளைக்கு நான் பதில் சொல்றதுதான் அவனுக்கு மதிப்பு என அவள் கேஷுவலாக கூறி முடிக்க, அட போங்கய்யா, என்னமோ பண்ணி தொலைங்க என புலம்பியபடி இருவரும் அவரவர் வீடு வந்து சேர்ந்தனர். சம்பந்தப்பட்ட இசையும் சாதனாவும் கூட யோசிக்காமல் தெளிவாக இருக்க, பார்கவியும் சேகரும் தான் மண்டையை உடைத்துக் கொண்டிருந்தனர். நாளை என்ன பதில் கூறுவாள் என யோசித்து. அகம் 11. மறுநாளும் விடிந்தது. கல்லூரியில் வகுப்புகள் ஆரம்பமாக சாதனா தனது பதிலை கூற ஆவலோடு காத்திருந்தாள். அடிக்கடி தனது கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்க அதனை கண்ட பார்கவி, என்னடி ஆச்சு, ஏன் வாட்ச அடிக்கடி பார்த்துட்டே இருக்க, ஏதோ அவசரமா என அவள் கேட்க, சாதுவோ, இல்லடி, பிரேக்ல போய் தமிழ்கிட்ட என்னோட பதில சொல்லணும்ல, அதுக்குதான் என்றால் சாதாரணமாக. பாருவோ, அடிப்பாவி, உனக்கே இது அநியாயமா தெரியல என கேட்க, ஏண்டி என்னாச்சு, இதுல என்ன அநியாயம், அங்க பாரு என தமிழை காட்டினாள். பார்கவி காட்ட இவளும் பார்க்க அவனோ சிரித்து பேசி விளையாடிக் கொண்டிருந்தான், எந்தவித ஆவலும் இன்றி. அவனுக்குத்தான் அவளின் பதில் ஏற்கனவே தெரியுமே. நீ சொல்ல போற பதில கேட்க அவன்தான் இவ்ளோ ஆர்வம் காட்டணும், ஆனா இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. நோ சொல்ல போற நீ இவ்ளோ ஆர்வமா இருக்க, அவன் கேஷுவலா இருக்கான், தலை எழுத்து என தலையில் அடிக்க சாதனாவோ சிரித்தாள். இல்லடி, சீக்கிரம் சொன்னா டென்ஷன் குறையும்ல, அதான் என கூறிக்கொண்டிருக்க இடைவேளை மணியும் அடித்தது. சாதனா எழுந்து சென்று தமிழை அழைத்தாள். கொஞ்சம் என் கூட கேண்டீன் வரையா, பேசணும் என கூற அவள் தன் பதிலை கூறத்தான் அழைக்கிறாள் என தெரிந்தவன், ஓகே சனா, வா போலாம் என்றான் சாதாரணமாக. சாதனாவிற்கு இசையை நினைத்து ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தன் காதலை கூறிய காதலி அவள் பதிலை கூற வந்திருக்கிறாள். அவள் என்ன கூறப் போகிறாள் என்று சிறு பயம் கூடவா அவனிடம் தோன்றவில்லை என்ற கேள்வியோடு அவனை நோக்கினாள். அவர்கள் இருவரும் முன்னே செல்ல அவர்களை பின்தொடர்ந்து சேகரும் பாருவும் சென்றனர். சொல்லு சனா என்றான் தமிழ். நேத்து நீ உன்னோட லவ்வ சொன்ன, நான் நேத்து முழுக்க யோசிச்சு பார்த்தேன், அதான் என்னோட பதில சொல்ல வந்தேன் என்றால் சிறிது தயக்கமாக. எங்கே தான் கூறப்போகின்ற பதிலால் அவன் வருந்துவானோ என்று.
அவள் முகத்தை வைத்து அதனை கண்டுபிடித்தவன், சனா ரிலாக்ஸ், உன்னோட பதில் என்னன்னு எனக்கு தெரியும். எப்படினாலும் நீ நோதன சொல்ல போற, அத நேரா சொல்லு. நான் எதுவும் உன்னை தப்பா நினைச்சுக்க மாட்டேன். என்னோட தாட் நான் சொன்னேன், உன்னோட தாட் நீ சொல்லு, சிம்பிள் என தோலை குலுக்கினான். அதனை கேட்டவளோ, என்ன, நான் நோதான் சொல்லுவேன்னு தெரியுமா? அப்புறம் எதுக்கு யோசிச்சு சொல்லுன்னு சொன்ன? அங்கதான் நீ வச்ச ட்விஸ்ட. நான் யோசிச்சு சொல்லுன்னு சொன்னாலும் நீ பாட்டுக்கு எப்ப சொன்னாலும் நோதான் அப்படின்னு மூஞ்சில அடிச்சாப்புல சொல்லிட்டு போயிருவேன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ நாளைக்கு சொல்றேன்னு சொன்னதே ஆச்சரியம்தான் என அவன் கூற, அவனோ புதிராகத்தான் தெரிந்தான். என்னதான் சொல்றான் இவன்? நோ சொன்னா ஏதாவது ஃபீல் பண்ணுவானோன்னு நினைச்சு நான் தயங்கி சொன்னா இவன் அசால்ட்டா தெரியும்னு சொல்றான் என அவள் யோசிக்க, அவளின் மூளையோ, அடுத்து எப்படியும் லவ்வர்ஸா தான் இருக்க முடியல, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவாது இருக்கலாம்னு கேட்பான். அதுக்கும் நோ சொல்லு, இல்லனா நீயே அவனுக்கு வீணா ஹோப் கொடுக்கற மாதிரி ஆகிரும். உன்கிட்ட பேசிட்டே இருந்தா அவனால மனச மாத்திக்க முடியாம போயிரும் என எச்சரிக்க அதனை கூற முனைந்தாள். இப்ப சரி, நீ சொன்னது சரிதான். உனக்கு என் மேல வந்த ஃபீல் எனக்கு உன் மேல வரல. உன் லவ்வ என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. சாரி என கூற, அவனோ புன்னகைத்தபடி, இட்ஸ் ஓகே சனா என்றான். உனக்கு வருத்தமா இருக்கு, அத நீ மறைக்கிறியோன்னு தோணுது தமிழ் என்றால் அவனை பார்த்தபடி. வருத்தம் இருக்கதான் செய்யும், அதுக்காக என்ன பண்ண முடியும்? ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிதானே ஆகணும். ஏதாவது மேஜிக் நடந்தா பார்க்கலாம். ஐ எம் வெயிட்டிங் என கூறி முடிக்கவும் இடைவேளை நேரம் முடிந்து மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. ஓகே சனா, வா கிளாஸ் போலாம் என செல்ல எத்தனிக்க, அச்சச்சோ சொல்லணும்னு நினைச்சத மறந்துட்டோமே என நினைத்தவள் அவனை அழைக்க எத்தனிக்க, அதற்குள் அவனோ திரும்பினான். ஹே சனா, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் என கூறியபடி அவளோ என்ன என்பது போல் பார்க்க, அது ஒண்ணுமில்ல, இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸா கூட பேசிக்க வேணாம், சரியா? லவ் பண்ண பொண்ண ஃப்ரெண்டா நினைக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்ல. அது மட்டும் இல்லாம உனக்கும் மேபி ஒரு கில்ட்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வேணாம், சரியா? நாம எப்பவும் பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் பண்ணுவோமே, தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. என்னால இனிமே உனக்கு ஸ்டடீஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஐ won't compel you என அவன் கூற, இவளுக்கோ குழப்பமாக இருந்தது. என்ன இது, நான் சொல்லணும்னு நினைச்சதையெல்லாம் இவன் சொல்றான் என புரியாமல் நோக்கினாள். அவனோ, ஆனா ஒன் திங் என இழுக்க, அவளும் ஆனா என்ன தமிழ் என்றால் ஏதோ கூற போகிறானோ என்று. நீ ஒரு பெர்மிஷன் தரணும் எனக்கு. இல்ல இல்ல, பெர்மிஷன் இல்ல, இது என்னோட முடிவுன்னு கூட சொல்லிக்கலாம் என அவன் கூற, அவளோ, என்ன பெர்மிஷன், என்ன முடிவு, தெளிவா சொல்லு என்றாள். எனக்கு புக்ஸ் ரீட் பண்ற பழக்கமே உன்னாலதான் வந்துச்சு. உன் மேல எனக்கு லவ் வந்ததுக்கு இதுதான் காரணம்னு சொல்லல, பட் இதுவும் ஒரு காரணம். இன்னைக்கு ஒரு நாள் அம்மா என்கிட்ட இத பத்தி கேட்டாங்க. நான் உன்னை பத்தி சொன்னேன், இவளாலதான் எனக்கு இந்த பழக்கம் வந்துச்சுன்னு. அப்போ எனக்கு உன் மேல லவ் ஃபீல் வரல. ஆனா அம்மா என்ன கலாய்க்க உன்னை அவங்க மருமகள்னு சொல்லிட்டு போனாங்க. சும்மான்னு தெரியும், சோ அத பெருசா எடுத்துக்கல. ஆனா அதுக்கப்புறத்துல இருந்து நான் வாசிச்ச எல்லா புக்ஸ்லயும் என்ன அறியாமையே ஹீரோயினா உன்னை இமேஜின் பண்ணி தான் வாசிச்சேன். இப்படி பண்ண கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் முடியல. போக போக அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சுது. இன்னும் இன்னும் உன் மேல லவ் இன்க்ரீஸ் ஆச்சு. சோ இனிமேலும் உன்னை இமேஜின் பண்ணி தான் படிப்பேன். அத உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் என அவன் முழுவதும் கூறி முடிக்க, சாதனாவிற்கோ என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. இல்ல தமிழ், அது என அவள் மறுப்பு கூற வர, அவனோ, ஹலோ ஹலோ, இதுல உன்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. என்னோட மைண்ட், என்னோட இமேஜினேஷன். பட் உன் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகே பாய் சனா, லவ் யூ, டேக் கேர் என கூறியவன் அவன் பாட்டுக்கு சென்று விட்டான். சாதனாவோ, என்ன டிசைன்டா இவன், ஒரு தினுசாதான் இருக்கான். நான் சொல்லணும்னு நினைச்சதையும் அவனே சொல்றான், அவன் சொல்லணும்னு நினைச்சதையும் அவனே சொல்லிட்டு போறான். கடைசியில நான் பேசவே இல்ல, இப்ப அவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்றான்னு கூட தெரிய மாட்டிக்கே என தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். நடந்த அனைத்தையும் பார்த்த பார்கவி சாதனாவிடமும் சேகர் இசையிடமும் சென்றனர். அடியே, என்னடி அவன் சொல்லிட்டு போறான், ஒரு மண்ணும் புரியல என குழம்பியபடி கேட்டாள் பார்கவி. அதே தாண்டி எனக்கும் புரியல. ஆமா, நீயும் கேட்டியா அவன் சொன்னதெல்லாம்? ஆமாண்டி கேட்டேன். அதையெல்லாம் கேட்ட அப்புறம் எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தோணுச்சு என பாரு கூற, என்ன பாரு? சாதனாவோ தன் குழப்பத்திற்கு கண்டிப்பாக இவள் விடை கூற போகிறாள் என்றெண்ணி, சொல்லு சொல்லு, என்ன தோணுச்சு, எனக்கு குழப்பமா இருக்கு என ஆவலாக கேட்க, அவளோ, அட அது இல்ல, அவன் பேசுனதெல்லாம் கேட்ட அப்புறம்
எனக்கு அவனை பார்த்து நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்னு பாவமா கேட்கணும்னு தோணுச்சு. என அவள் கூறி முடிக்க அவள் தலையில் நங்கென கொட்டினாள் சாது. ஏண்டி, நானே ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன், நீ கூட கொஞ்சம் குழப்பறியா? உன்னை எல்லாம் சாவடிக்கணும் என திட்டினாள். சரி சரி, அத விடு. என்னோட கேள்விக்கு நீ என்ன நினைக்கிற? அவனை நல்லவன்னு நினைக்கிறியா எப்படி என கேட்க சாதுவோ யோசிக்க அவளால் அவனை தப்பாக நினைக்க கூட முடியவில்லை. தெரியலடி, நினைக்க தோணல. நேத்து அவன் என்ன லவ் பண்றான்னு சொன்னப்போ எனக்கு நிஜமாவே கோபம் வந்துச்சுதான். ஆனா நேத்து சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் மேல ஒரு மரியாதை வந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்ல வந்ததையும் அவனே சொல்லிட்டு போன அப்புறம் இன்னும் அந்த மரியாதை கூட தான் செஞ்சிருக்கு. நல்லவன் தாண்டி என அவள் கூற பாருவோ, ஓஹோ பாரேன், லவ் பண்ண பொண்ணு வாயாலேயே நல்லவன்னு சொல்ல வச்சுட்டான். பலே கேடிதான் அவன். சரி, அது இருக்கட்டும். ஆனா கதை உன்னை நினைச்சுதான் வாசிப்பன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு கோபம் வரலையா என பாரு கேட்க அதற்கு சாதனாவால் என்ன கூற முடியும்? அவன் தான் முடிவா சொல்லிட்டு போயிட்டானே, நான் என்னத்த சொல்ல? இப்ப அவன் சொன்ன அப்புறம் எனக்கு தெரியுது. இதே சொல்லாம என்ன நினைச்சு வாசிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல. இப்ப நீ விஜய் தேவரகொண்டாவை நினைச்சு டூயட் பாடுவதான? அதுக்கு அவர் நோ சொன்னா என்ன பண்ணுவ? அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான் என அவள் கூற அவளின் மாற்றத்தை எண்ணி பாருக்கு ஒரு புறம் ஆச்சரியமாக இருந்தது. ஓஹோ அப்படியா என இழுக்க, அப்படிதான் என முற்றுப்புள்ளி வைத்தவள், எப்படியோ என்ன லவ் பண்ண சொல்லி கம்பல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான், அது போதும், வா கிளாஸுக்கு போகலாம் என கூறி சென்றாள். அங்கே சேகரோ, டேய் மச்சான், என்னடா இது இப்படி குழப்பற மாதிரி பேசிட்டு வந்திருக்க? எனக்கே ஒன்னும் புரியல, எதுக்கு இப்படி பேசிட்டு வந்த என்றான் அவனை கேள்வியாய் நோக்கியபடி. அவனோ சிரித்தான். அதில் கடுப்பான சேகர், டேய் டேய், தயவு செஞ்சு சிரிச்சு மழுப்பாத, ஒழுங்கா என்னன்னு சொல்லு என சீரியஸாக கேட்டான். இசையோ, ஆமா மச்சான், எல்லாம் ஒரு காரணமாதான் என கூறி பெருமூச்சு விட்டான். அந்த வெங்காய காரணத்தை தான் கேக்குறேன், சொல்லி தொலை என பொறுமையிழந்து கேட்க அவன் கேள்விக்கு பதில் கூற ஆயத்தமானான் இசை. அகம் 12. இப்ப என்னடா உனக்கு தெரியணும்? நான் ஏன் அவகிட்ட அப்படி பேசுனேன்னு தெரியணும், அப்படிதானே? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி பேசுவேன்னு நீ எதிர்பார்த்தன்னு சொல்லு என அவன் எதிர்கேள்வி கேட்க சேகரோ, நீன்னு இல்ல, லவ் சொன்ன பொண்ணு அவ பதில சொல்றானா யாரா இருந்தாலும் நான் நினைச்ச மாதிரிதான் பேசியிருப்பாங்க. அதாவது, ப்ளீஸ் கொஞ்சம் என் லவ்வ கன்சிடர் பண்ணி பாரு, இல்லனா பரவாயில்ல, நாம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஒருவேளை இதுக்கப்புறம் என் மேல உனக்கு லவ் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் பேசாம மட்டும் இருந்துராத, உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது, பிளா பிளா இப்படிதான் டயலாக் பேசுவாங்க. நீ என்னன்னா நீயே அவளை பேச வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்க என தன் நீண்ட உரையை முடித்தான் சேகர். அதனை கேட்டு சிரித்த இசையோ, டேய் மச்சான், நீ சொல்லும்போது உனக்கே தெரியுது அப்படிதானே அது டயலாக்னு. மச்சான், காதலுங்கிறது கெஞ்சி கொஞ்சி வாங்கறது இல்லடா, அது ஒரு ஃபீல், அவங்களுக்கே வரணும். அது வரணும்னா நாம அவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பேசினாலும் பேசலனாலும் ஒரு தடவை தோணிருச்சுன்னா கண்டிப்பா நம்மள தேடி அவங்களே வருவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு நம்ம மேல காதல் வரணும்னா அதுக்கு அடிப்படையே அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதை தான். மரியாதை மீன்ஸ் நம்மள பத்தின நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும். பட் அந்த நல்ல எண்ணம் நம்ம லவ்வ சொன்ன அந்த செகண்ட் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்துல போய் ப்ளீஸ் லவ் பண்ணு, பேசாம இருக்காதன்னு சொல்லிட்டு இருந்தா இருக்கிற மரியாதையும் காணாம போயிரும். அந்த மரியாதைய நான் கெடுத்துக்க விரும்பல. த சேம் டைம் ஒத்துக்கிறேன், அவ முதல்ல எனக்கு ஃப்ரெண்டா தான் இருந்தா, இல்லன்னு சொல்லல. ஆனா அவளை எப்போ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போல இருந்து என்னோட காதலிங்கிற அந்தஸ்து மட்டும்தான் அவளுக்கு வச்சிருக்கேன். இந்த பொசிஷன் எப்பவுமே மாறாது. உண்மையான லவ்வா இருந்தா அது மாறவும் கூடாது. லவ்வ அக்செப்ட் பண்ணா லவ்வர், பண்ணலனா ஃப்ரெண்ட்ஸ்னு என்னால மாத்த முடியாது. தட்ஸ் நாட் ஃபேர் அக்கார்டிங் டு மீ என அவன் கூறி முடிக்க அவனையே ஆச்சரியமாக பார்த்தான் சேகர். எப்படிடா இப்படியெல்லாம் யோசிக்கிற? சரி, இப்போ அவ லவ் அக்செப்ட் பண்ணலனா அப்படியே உன் லவ்வ காத்துல பறக்க விடுறது மட்டும் சரியா என சேகர் கேட்க அவனும், நான் எங்க பறக்க விட்டேன் மச்சான், அவ பதிலுக்கு லவ் பண்ணலங்கிறதுக்காக நான் பண்ணது லவ் இல்லைன்னு ஆகிறாது, சரியா? அவளுக்கான இடம் எப்பவுமே அவளுக்கான இடமா என் மனசுல இருக்கும், அவ இன்னொருத்தருக்கு மனைவி ஆகாத வரைக்கும் என அவன் கூற, இன்னொருத்திக்கு மனைவி ஆயிட்டா மறக்கதானே முயற்சி பண்ணுவ? அவதான் நோன்னு சொல்லிட்டாளே, இப்போல இருந்தே இப்ப மறக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே? அது அந்த அளவுக்கு நான் போக விட மாட்டேன்.
கொஞ்ச நாள் போகட்டும். மறுபடியும் நான் என்னோட ஒப்பீனியன் அவகிட்ட சொல்லுவேன். ஒருவேளை அப்போ அவ அக்செப்ட் பண்ணா? என சிரித்தபடி இழுக்க, அது எப்படிடா இப்ப நோ சொன்னவ அப்ப மட்டும் எஸ் சொல்லுவா? இதுல போதா குறைக்கு நீ பேச வேணாம்னு வேற சொல்லிட்டு வந்திருக்க. வாய்ப்பே இல்ல. வாய கழுவுடா பரதேசி. ஏதாவது நல்ல வார்த்தை வருதா நாதாரி? என திட்டினான் இசை. டேய், இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. எதுனாலும் நீ தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டாமா? அதுக்குதான் உன்னை ட்ரெயின் பண்றேன். என காலரை தூக்கி விட்டபடி கூற, இசையோ தூவென துப்பினான். சரி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என விடாமல் சேகர் கேட்க, இசையோ சொல்றேன் கேட்டு தொலை. அதாவது இப்ப நான் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா என் மேல அவளுக்கு மரியாதை கூடியிருக்கும். நான் அவளை டிஸ்டர்பே பண்ணாம இருந்தா பரவாயில்ல. நாம சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கான்னு நினைச்சு அந்த மரியாதை இன்னும் கூடும். அது மட்டும் இல்லாம நான் அவ கூட பழகி 1 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ள லவ் சொன்னதும் அவ ஜஸ்ட் இது எனக்கு அவன் மேல வந்த அட்ராக்ஷன் தான், போக போக மறந்துருவான்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா நான் அவ படிப்பு முடியற வர டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துட்டு எப்பயாச்சும் ஒரு நாள் போய் என் லவ்வ சொன்னா அப்ப அவளுக்கு நான் ப்ரூவ் பண்ணாமையே உண்மையான லவ்னு புரிஞ்சிரும். பேசி புரிய வைக்கிறது இல்லடா லவ். பேசாம இருந்தாலும் அது புரியணும். அதான் லவ். என் கடமை என்னோட காதல அவகிட்ட மறைக்காம சொல்றதுதான். சொல்லிட்டேன். இனி என் காதலுக்காக நான் காத்திருப்பேன். அவ்வளோதான் என கூறி முடித்தவன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடமடவென குடித்து முடித்தான். இதுக்கு மேல கேள்வி கேட்காதடா. உனக்கு பதில் சொல்லியே எனக்கு பக்கவாதம் வந்துரும் போல என சோர்ந்து போய் டேபிளில் படுத்தான் இசை. அடப்பாவி, இந்த அளவுக்கு யோசிச்சதுனாலதான் நேத்து தெளிவா இருந்தியா என சேகர் கேட்க, அவனோ இடவலமாக தலையை ஆட்டிவிட்டு, நேத்து தெளிவா இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கேன் என மேலும் குழப்புவது போன்று பேச, சேகரோ அப்பா ராசா, ஆன விடு. இப்பதான் கொஞ்சம் தெளிவான, அதுக்குள்ள மறுபடியும் குழப்பாத என சேகர் கையெடுத்து கும்பிட, இசையோ புன்னகைத்துக் கொண்டான். இவ்வாறே 2ஆம் ஆண்டு இசைக்கு அவளை தூரமாக மௌனமாக காதலித்தபடியே ஓடிக்கொண்டிருந்தது. அவளுக்கும் அவன் கூறியது போல அவனின் மீது மரியாதை ஏற்பட்டது. நேராக சந்தித்துக் கொண்டால் சிரித்துக் கொள்வர். மற்றபடி எந்த பேச்சுவார்த்தையும் வளர்க்கவில்லை இசை. இவ்வாறே 2ஆம் வருடம் நிறைவு பெற 3ஆம் ஆண்டானது அதிர்ச்சிகளை உள்ளடக்கியபடி ஆரம்பமானது. கல்லூரி படிப்பில் கவனம் செலுத்தினாலும் அவனது உயிர் மூச்சாக விளங்கும் இசையையும் எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்ததில்லை இசை தமிழ். அந்த உழைப்பு வீண் போகவில்லை என்பதை தெளிவுபடுத்தவே வந்தது அந்த தபால். தமிழ்நாடு அரசு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்திலிருந்து 2 ஆண்டுகள் டிப்ளமோ இன் மியூசிக் கோர்ஸ் படிக்க வாய்ப்பு கிடைத்தது இசைக்கு. இசை என்று வந்துவிட்டால் இசைக்கு வேறு யோசனை என்பதே தோணாது. இசைக்கு இசையே முக்கியம். எனவே இப்பொழுது தான் படித்துக் கொண்டிருக்கும் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மட்டும் கரஸில் படிக்க உத்தரவு வாங்கியவன் சென்னை செல்ல தயாரானான். சேகரோ, மச்சான் ஆல் த பெஸ்டா. உன் கனவை நோக்கி அடுத்த கட்ட முயற்சிக்கு போயிட்டு இருக்க. எந்தவித யோசனையும் இல்லாம மியூசிக் பத்தி மட்டும் யோசிடா. மிஸ் யூ மச்சான் என்றவன் தன் நண்பனை கட்டி அணைக்க, இசையும் அணைத்து கொண்டான். ஏதோ ஒருவித வலி மனதில் சூழ வார்த்தைகள் வர மறுக்க, சரி என்று மட்டும் கூறி செல்ல எத்தனிக்க அவன் தோளை பற்றினான் சேகர். இசையும் என்ன என்பது போல் பார்க்க, மச்சான் நீ சாதனாவை இனிமே பார்க்க முடியாதுன்னு தானே ஃபீல் பண்ற என கேட்கவும் இசையின் கண்கள் அவனறியாமல் கலங்கியது. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு மச்சான். இவ்வளவு நாள் அவ கூட பேசாம இருந்தாலும் தினமும் பார்த்துட்டே இருக்கோம்னு ஒரு நிம்மதி இருந்துச்சு. ஆனா இனிமே பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் நெருடலா இருக்கு. நான் கிளம்புன அப்புறம்தான் இது அவளுக்கு தெரியணும் மச்சான். ஏன்னா இப்ப நான் இருக்கிற மனநிலையில அவ என்கிட்ட ஒரு வார்த்தை பேச வந்தா கூட நான் சென்னை போகாம இங்கேயே இருந்துருவேணும்னு ஒரு பயம். அதனாலதான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். பரவாயில்ல, கனவுக்காக காதலிய கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கணும்னு விதி இருந்தா என்ன பண்ண முடியும்? இவ்ளோ நாள் அவ கூட பேசாம அவளை காதலிச்சேன். இனி பார்க்காம காதலிக்கிறேன். சரி மச்சான், நீ அப்பப்போ கால் பண்ணு. பாய்டா, மிஸ் யூ என கூறியவன் சென்னை பேருந்தில் ஏறினான். பேருந்து கிளம்பியதும் ஜன்னல் வழியே வெறித்து கொண்டு வந்தவனின் காதுகளை எட்டியது பேருந்தில் பாடலாக ஓடிக்கொண்டிருந்த அவ்வரிகள். ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும். அன்பே உன் பேரை சிந்தித்தால் தீக்குச்சி இல்லாமல் தீ மூட்டக்கூடும். கண்ணே நம் கண்கள் சந்தித்தால்
நான் என்று சொன்னாலே நானல்ல நீதான். நீ இன்றி வாழ்ந்தாலே நீர் கூட தீதான். உன் சுவாசக் காற்றில் வாழ்வேன் நான் எனும் வரிகளில் அவ்வரிகளோடு சேர்த்து அன்னவளின் நினைவையும் அசை போட்டபடி தன் கனவை நோக்கி பயணித்தான் இசைத்தமிழ். இனி நிகழ்காலத்திற்கு வருவோம். இவ்வாறு இசைத்தமிழும் சாதனாவும் தங்கள் கல்லூரி நாட்களுக்கு பயணித்து மீண்டும் நிகழ்வுக்கு வந்தனர். இதுதான் நடந்துச்சு மச்சான் என இசை கவினிடம் அனைத்தையும் கூறி முடித்தான். அதனை கேட்ட கவினுக்கு மேலும் குழப்பமே. மச்சான், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப அவகிட்ட காதல சொல்ல தயங்குற நீயாடா அப்ப அவ்வளோ தெளிவா பேசியிருக்க என கவின் கேட்க இசை புன்னகைத்தான். சரி, எல்லாம் சரியாதானே நடந்திருக்கு. நீயும் நல்லா பாசிட்டிவா நினைச்சுதானே சென்னை வந்த. உன் காதல அவ படிப்பு முடிஞ்சதும் சொல்லணும்னு நினைச்சுதானே வந்த. இப்ப மட்டும் இந்த தயக்கம் நெகட்டிவிட்டி எல்லாம் எப்படி வந்துச்சு? நீ அவகிட்ட காதல சொல்ல இவ்ளோ தூரம் தயங்குற அளவுக்கு இப்படி ஒரு விஷயமும் நடக்கலையேடா. அப்புறம் ஏன் என கவின் கேட்க இசையோ மௌனம் காத்தான். அங்கே சாதனாவோ தன் கல்லூரி நினைவிலிருந்து மீண்டவள் பார்கவியிடம், அவன் ப்ரப்போஸ் பண்ண அப்ப நடந்தது எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குடி. சரி, அதுக்கும் தமிழ் இன்னும் என்ன லவ் பண்றான்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் என சாதனா கேட்க பார்கவியோ, இந்த வீடியோ பாரு, உனக்கே என்ன சம்பந்தம்னு புரியும் என கூறியவள் தனது அலைபேசியில் அவன் நிகழ்ச்சியில் பாடியதை வீடியோவாக காண்பித்தாள். அவன் அதில் அன்று காதலை கூறிய நாளில் பாடிய அதே பாடலை பாடியிருக்கிறான் என்றும் மிகவும் உருக்கமாக உணர்ந்து பாடுகிறான் என்பதும் சாதனாவால் நன்கு உணர முடிந்தது. இவ்வளவு நேரம் பார்கவி தன்னை கலாய்க்க எதையோ உளறுகிறாள் என நினைத்து நிதானமாக இருந்த சாதனாவிற்கு அந்த வீடியோவில் அவனின் உருக்கமான பாடலை கேட்டவுடன் மனதில் சிறு பயம் தொற்றிக் கொண்டது. இன்னும் தன்னைதான் நினைத்து கொண்டிருக்கிறானா என்று அவளின் மனம் நினைத்து அதிர்ச்சியாக சிறிதாக வேர்க்க தொடங்கியது சாதனாவிற்கு. ஏ சாது, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி வேர்க்குது உனக்கு என பார்கவி கேட்க சட்டென தன்னை சுதாரித்தவள், அட லூசு, எனக்கு என்ன ஆக போகுது, இந்த ட்ரெஸ்ல கசகசன்னு வருது, வேற ஒண்ணும் இல்ல என கூறி சமாளித்தாள். சாதாரணமாக தன் முகத்தை வைக்க போராடி கொண்டிருந்தாள். சரி, இப்ப சொல்லு, இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நான் சொன்னது உண்மைன்னு நம்புறியா என கேட்க சாதுவோ அவள் கூறியதை நம்பினாலும் வெளியே, ஏ லூசு, அது நல்ல பாட்டு, அவனுக்கு ஏற்கனவே இதே பாட்டை பாடி பழக்கம் இருக்கு, அதனால இந்த பாட்டு பாடனா செலக்ட் ஆகுவோம்னு நினைச்சு கூட பாடியிருக்கலாம், நீ இருக்கு பாத்தியா என நம்பாமல் கூறுவது போல் கூறினாள் பதற்றத்தை மறைத்து. ஆமா, நீ அன்னைக்கும் இப்படிதான் சொன்ன, கடைசியில நான் சொன்னதுதான் நடந்துச்சு, இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம்டி என பார்கவி எச்சரிக்க, அதெல்லாம் நடக்காது, நீ உன் திருவாய மூடிட்டு போ என திட்டினாள் சாது. அட போடி, அப்புறம் உன் இஷ்டம், சரிடி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என கூறியவள் அவள் வீட்டிற்கு செல்ல சாதனாவோ ஏதோ யோசனையில் மூழ்கினாள்.